காவேரி பார்த்த அந்த மாப்பிள்ளை வந்து கார்த்திக் வந்து உங்களுக்கும் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால் காவேரி ரொம்ப சோகமாயிடுறாங்க. எதுக்காக திடீர்னு அப்படி சொல்லணும், நல்லா தானே பேசினாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிற காவேரி அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் கசின் ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாரு, உங்கள் அம்மாவும் என்கிட்ட பேசினாங்க ஃபோனில், இந்த மாதிரி உங்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசினாங்க, அதனால தாங்க உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த முடிவை நான் அதனால தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட காவேரி செம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் அம்மா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் கேட்குறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ண? பெத்த பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பாழாக்குறியே, இதெல்லாம் நியாயமா? அவரு கூட சேர்ந்து என்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசியிருக்கியே, உன்னெல்லாம் அம்மான்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியுமே நீ கிடையாது, உனக்கு என்னோட அம்மாவா இருக்க தகுதி கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போயிடு, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்லாம் பேசிடுறாங்க காவேரி. இதெல்லாம் கேட்ட சாரதா வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால் வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போனோன்னா அவங்களுக்கு வேலையே ஓடல, அம்மாவை ரொம்ப மோசமாக பேசிட்டோமே, சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோனே எடுக்கலை. என்ன ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க, என் மேலே கோவமா இருக்காங்க போல் இருக்கு, நான் திட்டிட்டேன்ல, அதனால் பின்ன அவங்க பண்ண வேலைக்கு திட்டாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் காவேரிக்கு மனசு கேட்கல. மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து ஃபோன் எடுக்கலை. என்ன ஏன் அம்மாவுக்கு ஃபோன் எடுக்கலை அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே காவேரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அம்மான்றாங்க, பார்த்தா காணோம். சரி கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்க அம்மா வீட்டுக்கே வரல. ஏன் இவ்வளோ நேரம் ஆகி ரொம்ப பொழுது போயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலையே சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. உன்னை எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா சாரதாவை காணோம். விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காணோம் அப்படி சொல்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கே வராரு. என்னாச்சு மிஸ் அப்படின்னோடனே, இந்த மாதிரி அம்மாவை நான் திட்டிட்டேன். எதுக்காக திட்டினீங்க? எல்லாம் உங்களால் தான் நான் திட்டினேன், நீங்களும் அம்மாவும் சேர்ந்து போட்ட பிளான் தானே இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ காவிரிக்கு தெரிஞ்சு போச்சே, அத்தையை ரொம்ப திட்டா போட்டிருக்கேன், அத்தை பாவம் என்ன ஆனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். சரி இப்போவே நான் போய் எப்படியாவது தேடுறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இல்லை நானும் வரேன்னு சொல்லிட்டு காவிரியும் கூட வராங்க. எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அப்போ வந்து சாரதா வந்து ஒரு கோயிலில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்த காவேரிக்கு மனசு கேட்கல. அவங்க அம்மா கிட்ட போய்ட்டு சாரி சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. நான் வீட்டுக்கு வரணுன்னா நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும், நீ வந்து விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு இந்த கோயிலில் அடித்து சத்தியம் பண்ணு, அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. இல்லைன்னா நான் இக்காரனை கூட அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி ஆடி போயிடுறாங்க. அம்மா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா அவரை, நான் தான் சொன்னேன்மா அவருக்கு எனக்கு ஒத்து வராது, நான் அப்புறம் எப்படிமா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, நான் வீட்டுக்கு வரணும்னா நீ தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும், அப்படி தான் வீட்டுக்கு வரேன், அப்படி இல்லையா நான் வீட்டுக்கு வரல அப்படின்னோடனே அப்படியே வந்து காவேரி உடஞ்சி போகிறாங்க. ஏம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், நான் அங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலல்ல, நான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்ல, உன் வாழ்க்கையில் நான் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல, அப்புறம் ஏன் நீ நான் வீட்டுக்கு வரணும், உன் வாழ்க்கையில் நான் எனக்கு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து உரிமை இருக்குது, நீ சொன்னால் மட்டும்தான் நான் அங்கே வருவேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னோடனே, சரிம்மா நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், ஓ இஷ்டப்படியே எது வேணாலும் நான் பண்ணுவேன் போதுமா அப்படி சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. நிம்மதி அடைகிறாங்க சாரதா. வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்தோடனே வந்து காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே வந்து ஏன் அத்தை இப்படிலாம் சத்தியம் வாங்கினீங்க, காவேரி மனசு ரொம்ப புண்பட்டிருக்கும் அத்தை அப்படின்னோடனே, நீங்கள் அமைதியாக இருங்க மாப்பிள்ளை, இப்படியே விட்டா அவள் வேறு மாதிரி போகிறா, எவனையோ ஒருத்தர் போய் பார்க்க போகிறா, போயிட்டு மாப்பிள்ளை பார்க்குறேன்றா, என்ன நினச்சிட்டு இருக்கா மனசில், உங்கள் மனசு எவ்வளோ வந்து புண்படுறீங்க எனக்கு தெரியாது, உங்கள் மனசு எப்படி காயப்படுது நான் பார்த்து தானே மாப்பிள்ளை இருக்கேன், உங்களை கஷ்டப்படுத்திட்டு அவள் எப்படி மாப்பிள்ளை வாழ முடியும், அதெல்லாம் நடக்குமா, குழந்தையும் வந்து புருஷனும் இருக்கும்போது வேற ஒரு ஆவலை போய் பார்க்கறதுல நல்லாவா இருக்குது, அவளுக்கு தெரிஞ்சு பண்ணுறாலும் தெரியாமல் பண்ணுறாலும் ஆக மொத்தத்தில் இது தப்பு தான் மாப்பிள்ளை, என்னை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்ச நாள் நான் அடக்கி வைக்கணும்னா இந்த மாதிரி சத்தியம் வாங்குறது நல்லது, இப்போது நான் கல்யாணத்தை பற்றி எதுவும் பேச போகிறதில்ல அவகிட்ட, அதனால் அவளும் அமைதியாக இருப்பா, அவள் அமைதியாக இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது அப்படின்னோடனே, அத்தை இருந்தாலும் காவேரி பாவத்தை அவள் மனசு கஷ்டப்படும்ல, அவள் மனசு கஷ்டப்படும் நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் மனசு கஷ்டப்படணும் கொஞ்சமாவது அவள் யோசிக்கிறாளா, அத்தை என்னை யாருன்னு அவளுக்கு தெரியாதுல்ல அத்தை, தெரியாமல் இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் அவள் இருக்க போகிறா, அவள் தெரியுதோ தெரியலையோ அவள் உங்கள் பொண்டாட்டி மாப்பிள்ளை, அதனால் உங்கள் பொண்டாட்டி இப்படிலாம் தெரியுது எனக்கு பிடிக்கல, என் பொண்ணு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இதில் மாப்பிள்ளை தப்பு இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் காவேரி அடங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, மாப்பிள்ளை இப்படி சுத்த மாட்டாள், உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாள் இல்லையோ அவளுக்கு மாப்பிள்ளை அவள் பார்க்கக்கூடாது, அதனால தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னோடனே, அத்தை அப்படின்றாங்க, நான் எடுத்த முடிவு கரெக்டு தான் மாப்பிள்ளை, இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன், நீங்கள் கவலைப்படாமல் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. யோசனை பண்ணிகிட்டே நிம்மதியாக போகிறார் விஜய்.